வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் சிலிண்டர் விலை. கேஸ் சிலிண்டர் விலை என்னங்க, விலை குறைப்பா விலை அதிகரிப்பா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விலை குறைப்பு தான். அதுவும் எந்தெந்த கேஸ், அதாவது 2-3 வகையான கேஸ் இருக்குது. அந்த கேஸ்களில் எதுக்கு குறைக்கிறாங்க? 5 ரூபா குறைக்கிறேன்னாங்க பெட்ரோல் டீசலுக்கு. அது ஆனால் ஆட்சி தொடர்ந்து இப்போ 4.5 வருஷம் முடிய போகுது. ஒருவேளை அடுத்த டைம் ஆட்சிக்கு வந்தால் செய்வாங்களாட்டங்குது. அப்படி தானே ஆச்சாட்டங்குது. அனைத்து மதுக்கடைகளும் மூடப்படும் அப்படின்னாங்க. மதுக்கடைகள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இடங்களில் தானே இருக்குது, அதனால் ஒன்றும் தவறுகள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் இப்போ ஒரு சில இடங்களில் தான் பள்ளிக்கூடங்கள் இருக்குது. அரசு தரப்பில் சொன்ன மாதிரி 253 பள்ளிகளை மூடியிருக்கோம். எங்களுடைய வெற்றி சாதனை இது தான். 250 பார்களை மூடியிருக்கோம் அப்படின்னா அது ஒரு சாதனையாக சொல்லலாம். 253 சில பள்ளிகளை மூடியிருக்கோம் அப்படிங்கிறத இதை என்ன ஒரு சாதனையாக சொல்ல முடியும்? லேப்டாப் கொடுக்கலாமா, டேபு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனையில் இருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 4.5 வருஷம் ஆயிடுச்சு. டேபும் இல்லை, டேப்லெட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. நான் எதுக்கு வீடியோ முதல்லே இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னா, அரசு இயங்கக்கூடிய சில பல விஷயங்களை உங்ககிட்ட நான் இதை சொன்னேன் அப்படின்னா தான் பின்னாடி விலை குறைப்பு அப்படின்னு சொன்னதுக்குண்டான இதுவும் இப்போ விலை குறைச்சிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறதையும் நான் தெளிவாக சொல்ல முடியும். ஏன்னா வீடியோ ஸ்டார்டிங்கில் இப்படி அரசாங்கத்தை இப்படி கேள்வி கேட்குற மாதிரி சொல்லியிருக்கீங்களே, இது எப்படி அப்படின்னு. நான் தவறுதலாக சொல்லலை. ஏதாச்சும் தவறுதலாக சொல்லியிருந்தா என்னை ரொம்ப மன்னிச்சிடுறது ரொம்ப பரவாயில்ல. நான் எதுக்கு இந்த எக்ஸ்கியூஸும் கேட்குறேன் அப்படின்னா, சில பல கேஸ் விஷயங்களும் நடக்கும். அப்போ இது ஆதாரமாக கொடுக்குறதுக்கு தான் நாம் அப்டேட் பண்ணுறது. ஓகேங்களா? அரசு சம்மந்தப்பட்டது நிறையா விஷயங்கள் இருக்குது. அரசு சம்மந்தப்பட்ட கல்லூரிகள்லேயும் சரி, மகளிர் உதவித்தொகையும் சரி, மாணவர்களுக்கு உதவித்தொகையும் சரி, அது எல்லாமே சரிவர நடக்குதான்னா நடக்குது. அது சரிவர போய்கிட்டு தான் இருக்குது. அரசு பள்ளிகளில் பார்த்தீங்க அப்படின்னா காலை உணவு திட்டத்தை இன்னும் அதிகரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரம் ஒன்று வருது. எல்லா நியூஸ் சேனல்லையும் சரி, எல்லா விதமான சேனல்லையுமே ஒரு ஆடு ஒன்று இப்போ வருது. அரசு பள்ளிகளில் உயர்தர உணவு நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் வீடியோ ஒரு அப்டேட் வருது. அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னா, இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஆட்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கட்டாயமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்களுடைய ஓட்டு யாருக்கு அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்துங்க. ஓகேங்களா? கம்யூனிட்டி டேப்பில் இதுக்குண்டான ஒரு ஓட்டிங் லிஸ்ட்டை நான் ஒன்ஸ் ஆட் பண்ணுறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஓட்டை கட்டாயம் போடுங்க. ஏன்னா மக்கள் மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஓரளவுக்கு நடுத்தர மக்கள்கள் புரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? அதனால் ஏன்னா இப்போ எல்லாத்து கையிலையுமே மொபைல் ஃபோன் இருக்கிறது இல்லை. அப்படி இருக்கிறவங்க மட்டும்தான் ஓட் பண்ண முடியும். இல்லாதீங்க இங்கே பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. இங்கே பாருங்கள் இவ்வளோ ஓட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. உங்களுடைய ஓட்டு யாருக்கு அப்படிங்கிறத கட்டாயமாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நாங்கள் ஒரு 5-6 காலங்கள் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அதில் உங்களுடைய ஓட்டு எதுக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ கேஸ் சிலிண்டர் விலை குறைப்புன்னு சொல்லியிருக்கீங்களே, இதெல்லாம் எதுக்குங்க பேசுகிறீங்க? கேஸ் விலை குறையுது, எவ்வளோ குறையுது, இதை மட்டும் டக்குன்னு சொல்லிடலாம்ல அப்படிங்கிறது உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் கேட்குது. தெளிவாக நான் சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணினா மட்டும்தான் உங்களுக்கு சரிவர அந்த இது புரியும். நான் எடுத்தோன்னே சொல்லிட்டு போனோம் அப்படின்னா உங்களுக்கு புரியாது. அடிப்படையில் ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டோம் அப்படின்னா உங்களுடைய பிரெயின் எப்படி வேணாலும் அதனுடைய கேப்சர் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணும். அதனால் ஸ்டார்டிங்கே நான் பார்த்தீங்க அப்படின்னா எதனால் எப்படி அப்படிங்கிறத நான் ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் எப்படி அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். வெளிப்படையாக நம்மளால் பார்த்தீங்க அப்படின்னா இதை சொல்லவும் முடியாது. சொன்னாலும் சில பல பிரச்சனைகள் வரும். ஓகேங்களா? அரசு இயந்திரம் எப்படி இயங்குது அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். ஒரு சின்ன ஒரு லைக் போட்டால் கூட தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க. ஏன்னா அப்படியேப்பட்ட காலகட்டம் இது. சின்ன ஒரு லைக் போட்டு கமெண்ட் போட்டால் கூட உடனடியாக தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க.
அதனால் ரொம்ப உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து எதையுமே வெளிப்படையாக சொல்கிறது கிடையாது, குறிப்பிட்டும் சொல்கிறது கிடையாது. ஓகேங்களா? ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுறோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுறோம். பொறுமையாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பலவிதமான தகவல்கள் வந்தவண்ணம் இருக்கிறது, பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணவும் பொறுமையாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் இலவசமான முறையில் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ விலை கம்மியாக கொடுக்க முடியுமா அப்படின்னா இதுக்கு முன்னாடி இவ்வளோ விலை கம்மியாக தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போல்லாம் ஜிஎஸ்டி கிடையாது, வரி சுமை ரொம்ப குறைவு. ஆனால் மக்களுக்கு இந்த சிலிண்டர் ரொம்ப அடிப்படையாக தேவை. ஏன்னா பாம்பர மக்களாக இருந்தாலும் பணக்கார மக்களாக இருந்தாலும் பயன்படுத்தக்கூடியது ஒன்று கேஸ் சிலிண்டர். எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலுமே கேஸ் அப்படிங்கிறது வேணும் சமையல் பண்ணுறதுக்கு. ஏன்னா அவங்க வந்து அடுப்பில் எரி விட்டுக்கிட்டோம் ஒன்றும் முடியாது. நடுத்தர மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விரவில் எரி விடுவாங்க, சில டைம் வந்து கேஸில் எரி விடுவாங்க. கேஸ் வந்து ரொம்ப ரொம்ப விலை அதிகமாகிடுச்சு. ஏன்னா எல்லாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு 3-4 மடங்கு ஏறிடுச்சு. கேட்டதுக்கு இதுக்குண்டான இது வந்து பணம் உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வரும். இது எப்படி இருக்குது, வாங்கக்கூடிய கம்மி விலையில் வாங்கிறது பெட்டரா இல்லை அதுக்குன்னு ஒரு பேமெண்ட்டு போட்டு அதை நம்ம அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் பண்ணி அதை நம்ம கைக்கு கிடைக்கும் பண்ணணும்னு நினச்சா பண்ணலாம். ஆனால் அது வந்து கிடைக்கல. நிறையா பேர்த்துக்கு இப்போ யாருக்காச்சும் உங்களுக்கு கேஸ் பணம் வந்து ஏறி இருக்குது அப்படின்னா சொல்லுங்கள் பார்ப்போம். 110 பேருக்கு தான் ஏறுது. அந்த 10 பேரும் அவங்க கட்சிக்காரங்களாக இருக்கணும். இதுமாரி நிறைய இருக்குதுங்க ஒவ்வொன்றுமே. நீங்கள் வந்து கட்டாயமாக ஓட் பண்ண மறந்துடாதீங்க. கம்யூனிட்டி டேபிளில் ஓட்டிங் லிஸ்ட் நான் கொடுத்துருக்கேன், போய் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க. பாருங்கள் இப்படி என்ன செய்ய முடியுமோ உங்களால் முடிஞ்சது உங்களுடைய ஓட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் அது எப்படி என்னன்னு சொல்லிட்டு கம்யூனிட்டியில் ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கேஸ் விலை குறைக்க போகிறாங்க. எப்போ அப்படின்னா இப்போ வந்து எலெக்ஷன் டைம் வந்ததுனால இதற்குண்டான பேமெண்ட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கலாம். கட்டாயமாக குறைய போகுது. இது எப்படிங்க குறைஞ்சதுன்னா எப்படி எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமாக குறைஞ்சிருக்கும் இல்லை இதுக்குண்டான ஏதாச்சும் ஒரு அறிவிப்புகள் கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குண்டான ஒரு ஆன்லைன் போர்ட்டல் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? கேஸ் சிலிண்டருக்கு தனியாக ஒரு ஆன்லைன் போர்ட்டல் ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்குது. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கேஸுக்குன்னே தனியாக ஒரு ஆன்லைன் போர்ட்டல் வந்து ரெடி பண்ண போகிறாங்க. ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு வந்து தனியாக அப்ளை பண்ணுற லிங்க்கு, அப்ளை பண்ணுற போஸ்டிங்க்கு எல்லாமே வந்து தனியாக கொடுக்க போகிறாங்க. அதில் யாரெல்லாம் அப்ளை பண்ணி செலக்ட் ஆகுறாங்களோ அவங்களுக்கு இந்த விலையில் சிலிண்டர் வந்து கிடைக்கும் மானியத்தோடு. ஓகேங்களா? இதை பற்றி நிறையா தகவல்கள் இருக்குது. அது ஒன் பை ஒன்னாக அரசு வெளியிட்டதுக்கு பிறகு தான் நாம் வந்து வெளியிட முடியும். தகவல்கள் எங்களுக்கு சில பல விஷயங்களுக்கு அசைஞ்சாலுமே எங்களால் அறகுறையாக மட்டும்தான் சொல்ல இயலும். முழுமையாக நாங்களால் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்ல இயலாது. சில பல விஷயங்களை மறைச்சி தான் சொல்லணும். அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து இப்போ வந்து ஓரளவுக்கு சொல்லியிருக்கோம். இதில் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஆன்லைன் போர்ட்டல் ரெடி ஆகிடுத்து. யாரெல்லாம் அதில் வந்து விண்ணப்பித்து அதுக்கு நான் இது எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் மானியத்தோடு கூடிய சிலிண்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இன்னும் நிறைய விதமான தகவல்கள் எல்லாமே ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நிறைய விதமான தகவல்கள் தெரிய வரும். ஸ்கிப் பண்ணி பார்த்தாலோ நெக்ஸ்ட்டு வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைமிங் போட்டு போனால் உங்களால் வந்து வீடியோ முழுமையாக பார்க்க முடியாது. வீடியோ முழுமையாக பாருங்கள். எந்த ஒரு இடத்துலையாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா
தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஒன் பை ஒன்று அப்டேட் பண்ணுறோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பலவிதமான தகவல்கள் ஒன் பை ஒன்று அப்டேட் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இன்னும் நமது சேனலை